ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி ஒரு பேச ஒரு 100 ஸ்தோத்திரங்களை எல்லாம் செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு செலுத்துங்க, ஆவியில நிரம்பி செலுத்துங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒரு ஆடை பலியிடுவது போல. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா வாயை திறக்கலாம். சின்ன பிள்ளைகள வாயை திறங்க. உங்க பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரிமா ஹதனா கதிரபலா காரியா. இந்த காலை வேளையில தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் உடைய வாழ்க்கையில. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் இருக்கிற நினைவுகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கொண்டே இருங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது ஒரு அனல் உண்டாகும். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற அசுத்த ஆவிகள் நிர்மலமாகும். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்துல ஒரு வெறுமை நீங்கும். ஓ ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே உடைய சுவாசத்துல ஒரு ஃப்ரீனஸ் உண்டாகும். ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே கட்டுகள் உடைவதை பார்ப்பீர்கள். உடபகதனமா ரிகதடா ஓரி அந்தரபல கரியா. வானம் திறக்கப்படுகிறது. தேவ சகோதரியே, சகோதரனே, வாலிபனே, உடைய ஸ்தோத்திர கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. இது மனிதனுக்கு அல்ல, இது மனிதனுக்கு மகிமை உண்டாக்குற வார்த்தை அல்ல, அது தேவனுக்கு மகிமை உண்டாக்குற வார்த்தை. ஓ ரபா கபலபரிபி அந்தரபா. கர்த்தாவே இறங்கி கிரியை செய்வீராக, இறங்கி கிரியை செய்வீராக, இறங்கி கிரியை செய்வீராக, இறங்கி கிரியை செய்வீராக. எல்லாருடைய மனக்கண்களை திறக்க வேண்டிக் கொள்ளுகிறப்பா. எல்லா மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, எல்லா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் மனிதர்களை அல்ல, சிலுவையை பார்க்க, அந்த கொல்கதாவை பார்க்க, அந்த ரத்தத்தின் வல்லமையை பார்க்க, அந்த சால்வை இறங்குவதை பார்க்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உணர முடியாது. எலும்புகளுக்குள்ள இருதயத்துக்குள்ள இறங்குது. ஒரு வல்லமை இறங்குது. இருதயத்துக்குள்ள ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த பயத்தின் ஆவியை குழப்பத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, தாழ்வு மனப்பான்மை இப்பவே ஓடுவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்கிற ஆவியானவர் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் இருதயத்தை ஆளுகை பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபை ஆளுகை பண்ணுங்கப்பா. எங்கள் எதில குறைவுள்ளவர்கள் என்பதை சுட்டி காட்டுவீராக. கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அப்ரோஜனமானவர்கள் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் மேல ஊற்றி நீர் பேச நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைக்கு முழு கனத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டுங்களேன். நல்ல கரங்களை தட்டிக்கொண்டு தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தின் முடிவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தபடியினால தேங்க்யூ அப்பா. நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பது கர்த்தருடைய மிகுந்த கிருபை. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆமென். சிலுவை குறித்து மாத்திரம்தான் மேன்மை. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து ஒரு மேன்மை இருக்குது. ஆமென். ஆசீர்வாதங்கள் அபிஷேகத்தை குறித்து ஒரு மேன்மை இருக்குது. ஆண்டவரே இந்த மண் பாண்டத்துக்குள்ள சகோதரி ஜெபிக்கும் பொழுது கூட சொன்னாங்க, மண் பாண்டத்துக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை நம்ம பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்து இந்த அப்ரோஜனமான இந்த அடிமையை எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபைக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 20:5. சங்கீதம் 20:5. மகிழ்ந்து கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்கு கர்த்தருக்கு கனம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி தட்டலாமே.
ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill all your petitions. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது இந்த வார்த்தைகளை சொல்வது போல இல்ல. அல்லேலூயா. தாவீது சொல்லல இந்த வார்த்தையை. இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டா, தாவீதை பார்த்து யாரோ ஒருவர் சொல்வதை போல இருக்குது. அப்படிதானே? ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றை மாத்திரம் அறிந்திருந்தார்கள். நல்லா கொஞ்சம் கவனிங்க பிரதர், எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றா ஒன்று அறிந்திருந்தாங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை, அந்த விசுவாசத்தை எப்படி பிரதிபலிக்கிறாங்க என்று சொன்னால், தாவீது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு யுத்த களத்தில் அவன் ஆபத்து நேரங்களிலே 21 நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபத்து நாள் என்று ஒன்று வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக அந்த பாதைக்குள்ளாக அவன் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில, ஆமென், அவன் அழுது கொண்டிருக்கிறதான வேளையில தாவீதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ராஜாவே அழாதீங்க, உமது வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாரு. சந்தோஷமா இருங்க. நல்லா சத்தமா சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, உமது வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வேண்டுதலா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். சோத்திரம். நிறைவேற்றுவார், கொடுப்பார் நான் சொல்லல. உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் கொடுப்பார்னு போட்டிருக்குதா? இல்லையே. அல்லேலூயா. நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார் என்றால் ஒரு ப்ராசஸ் பிரியமானவர்களே. நிறைவேற்றுவாருக்கு கொடுப்பாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. நிறைவேற்றுவார், ஃபுல்ஃபில். ஆண்டவர் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று போட்டிருக்கிறது. அவர் ஆமென் சொல்லலாமே. நிறைவேற்றுவார் என்று சொன்னால், ஐயா சொன்னாங்க அடுத்த வாரத்திலிருந்து என்ன நடக்கும்? காணிக்கை எப்போ? நடுவுல. அல்லேலூயா. ஒரு முறைமையை வைத்திருக்கிறாங்க. ஆமென். எபிரேயர் 9:6. எபிரேயர் 9:6. பாஸ்டர் சொல்லும் போது இந்த வார்த்தை தான் வெளிப்பட்டது. எபிரேயர் 9:6 வாசிங்கன்னா, இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு நித்தமும் பிரவேசிப்பாங்க. அப்ப ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்குது. ஒரு ஆமென் சொல்லலாமே. டக்கு நீங்க கவனிச்சிருங்க. அப்போ நிறைவேற்றுவது என்று சொன்னால் இட் இஸ் a process. அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒழுங்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. நிறைவேறுதல் என்பது கொடுக்கிறதுனா டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஆப்பிள கூடியா உடனே கொடுத்துருவான். ஆனா நிறைவேற்றுறது என்பது எப்படின்னு கேட்டா, வேண்டுதலை நிறைவேற்றுவார்னு சொன்னா ஆண்டவர் ஒரு முறைமையை வைத்திருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரத்தை கொண்டு போய் முன்னாடி வைக்க முடியாது. அப்படிதானே? அல்லேலூயா. சங்கதி பகுதி எடுத்துட்டு போய் பின்னாடி வைக்க முடியாது. செய்தி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பின்னாடி வைக்க முடியாது. ஒரு ஒழுங்குகள் இருக்கிறது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஒரு ஒழுங்கின் அடிப்படையில், அதாவது God has designed a plan, timing and designation and everything in his plan he will fulfill every promises. அப்படின்னு சொன்னா என்னன்னா, கர்த்தருடைய திட்டத்தின்படி, பிளானின்படி, டைமின்படி, அவருடைய நேரத்தின்படி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைவேறாத அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக ஆண்டுகளாய் செபித்துக் கொண்டிருக்கிறீங்க, நிறைவேற முடியல. இந்த வருஷத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, இந்த ஊழியத்துக்கு நிறைவேற்ற வேண்டியதை நான் நிறைவேற்ற போகிறேன். தனிப்பட்ட அநேக பேருடைய வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களை நான் நிறைவேற்றி நான் தர போகிறேன். குடும்பங்களுக்கு நிறைவேற போகிறது. நிறைவேற்றுவேன். ஊழியத்துல தொழிலில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார் ஆண்டவர்? ரோமர் 9:28 வாசிங்கன்னு சொன்னா, ரோமர் 9:28 வாசிங்க. ஆமென். ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டார் ஆண்டவர். ரோமர் 9:28 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமே. நீதியோடு சீக்கிரமா தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியில சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. வரலையே, சத்தமா வரலையே. ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க?
என் ஊழியத்துல கர்த்தருடைய வாக்குகள் நிறைவேற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் சொல்றாரு வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் பூமியில சீக்கிரமா நிறைவேற்றுவேன் கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. தாவீதுக்கு ஒரே பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. ஆமென். அப்போ ஆமென் ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்படுது. ரோமர் 4:21 வாசிங்கன்னு சொன்னா, ரோமர் 4:21 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏ தாவீதே, நீ சந்தேகப்பட்டு இருக்காதே. தேவன் ஒன்ஸ் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவர், வல்லவர், வல்லவர். அல்லேலூயா. என் தேவனாலே முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லப்பா. என்னெல்லாம் இயேசுவால செய்ய முடியாதுங்க? என்னெல்லாம் இயேசுவால செய்ய முடியாது? பாவம் செய்ய, சூப்பர், அல்லேலூயா. பாவம் செய்ய முடியாது, அவரால் பொய் சொல்ல முடியாது, அப்படிதானே? அதை தவிர்த்து எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு பட்டன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்லலாமே. என்னாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவரே, நீர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. என் வாழ்க்கை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, என் வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க. உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய நேரத்தின்படி, உம்முடைய கிரியையின்படி என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக என்று ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துறோம். எப்போ? இப்பவே. ஆமென். அவரால் இப்பவே பண்ண முடியும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உனக்கு கொடுத்தா நீ உயர்வை அடைவாய், நீ எந்த நேரத்தில் கொடுத்தா நீ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாய் நடந்து கொள்வாய், நீ எந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கை மேன்மைப்படும் என்று கர்த்தருக்கு தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய நேரத்துக்கு விட்டுடுங்க. கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியதை நிச்சயமா நிறைவேற்றுவாரு, சீக்கிரமா நிறைவேற்றுவாரு. அவர் வசனித்தும் நிறைவேற்றாத தேவன் அல்ல. அல்லேலூயா. எரேமியா 33:14 வாசிக்கும் பொழுது, ஆமென், இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்றாரு. எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும், கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, யூதாவின் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து மொத்தமா சொல்லிட்டா, ஆமென். இந்த அப்போஸ்தல கிருபை சபை குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ல போகிற எல்லா நல்வார்த்தை நிறைவேறாம போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில, இந்த ஆராதனை வேளையில, ஆமென், நான் வேற ஒரு செய்தியை கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் இதை பேச வைக்கிறார் என்று சொல்லி பாஸ்டர் பாதைகளை குறித்து சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அநேக வேளையில சொல்லுவாரு, ஆமென், நம்ம பேச போறதை கர்த்தர் ஒரு லிங்கை கொடுத்துருவாரு. அப்படி நிறைய வேளையில நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு இன்னைக்கு நானும் அனுபவிச்சேன். ஆமென். இன்னைக்கு 4 பாதைகளை குறித்து நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அந்த 4 பாதைகளில் இங்க இருக்கிற நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை அந்த பாதையில இருந்தாலும் சரி, கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியது சரியாய் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவர். உங்களுடைய ஆள் மனதில், உங்களுடைய இருதயத்தில் அதை பதித்து வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவர். நாட்கள் வரும், நாட்கள் வரும், சீக்கிரமா நிறைவேற்றுவாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை பார்த்து விடாய்த்த நேரங்களில, உன் ஆத்துமா தனிமைப்படுகிற ஒரு நேரங்களில, உன் ஆத்துமா கலங்குகிற நேரங்களில இந்த வார்த்தை அள்ளி விடுங்க. உன் ஆத்துமாவுக்கு ஆத்துமா போஷிக்கப்படும், ஆத்துமா புஷ்டி அடையும், ஆத்துமா விசுவாசத்துல வல்லதாய் மாறும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவாரு? ஆண்டவர் நிறைய முறைமைகளை வைத்திருக்கிறாருங்க நிறைவேற்ற. அவருக்கு எப்படி வேணாலும் நிறைவேற்றுவாரு. கழுதையை பேச வைக்க அவரால் முடியும், ஒரு காகத்தை அனுப்பி போஷிக்க முடியும், ஆமென், ஒரு புறாவை அனுப்பி ஒரு அடையாளத்தை கொண்டு வர முடியும், ஒரு தோல்ல தம்முடைய அடையாளத்தை கொடுத்து ஒரு 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 குழுவை ஜெயிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. சிங்கத்தினுடைய வாயை கட்ட முடியும். நம்ம யோசிக்கவே முடியாது இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமா கர்த்தர் நிறைவேற்றுவாரா என்று சொல்லி. அதுதான் நம்முடைய தேவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. அவர் நிறைவேற்ற ஆரம்பித்துட்டா எதை கொண்டு அல்ல, நாம நினைத்து கொண்டு
கொண்டிருக்கோம். இந்த நபரை மூலதான் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறாரு, இந்த சொந்த பந்தங்கள் மூலமா அதை நிறைவேற்ற போகிறாரு. நோ நோ நோ, அல்லேலூயா. அற்பமானவர்களை கொண்டு நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ், பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். ஆமென் சோத்திரம். அவருக்கு ஒரு காணிக்கை வந்தது. ஆனால் கர்த்தர் ஏவுறாரு, என் மகனே அதுல ஒரு பெரும் பாதி என்ன பண்ணு. அப்பெல்லாம் ரொம்ப கம்மியான காணிக்கை, அமெரிக்கா தேசமா இருந்தாலும் கம்மியான காணிக்கை. அந்த கம்மியான காணிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு, அதுல பெரும் பகுதி என்ன பண்ணு, அந்த ஊழியத்துக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். வீட்டில் என்ன பண்றாங்க, ஒரு லிஸ்ட்டை போட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஆமென். வீட்டில் நம்ம லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நாங்களாம் கொஞ்சம் பார்த்துருக்குறேன், என் வாட்ஸ்அப்பில் இருக்குது லிஸ்ட்டு. அங்கேருந்து வந்துடும், நான் போகிறதுக்குள்ளே வாங்கிட்டு போனோம். அப்போ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்கிறார் அந்த ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு விசுவாசினுடைய வீட்டினுடைய ஓரத்தில் ஒரு சின்ன அறையில் அந்த இடத்துல காணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆமென் சோத்திரம். அந்த இடத்துல குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு சுட தண்ணினாலும் போய் கேட்க முடியுமா? யாரை போய் கேட்கணும்? அவங்கள தான் தட்டி கேட்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எழுப்புறதுக்கு கஷ்டப்படுவாங்க, சங்கோஜப்படுவாங்க. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பெரும் பகுதியை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டில் டோஸ் விழுது. ஏங்க நான் இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்தனே, எப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க? நீங்களே ஒரு ஊழியக்காராச்சே. என்னென்னமோ சொல்லி கொண்டிருந்தாங்க. இவர் அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். ஆமீன். எல்லா வேலை முடித்துட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா என்ன பண்ணுறாரு, அவருடைய நைட்டு படுக்க போயிட்டாரு, தூங்கிட்டாரு. தூங்குற நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரன். அல்லேலூயா. அந்த ரோட்டு முனையில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் வந்து கதவை தட்டுறாரு. என்னன்னு கேட்டால், அவனுடைய இதய கதவை கர்த்தர் தட்டி, எலும்பு உங்க இதில் வைத்திருக்கிற பாரு, உன் டப்பால சேர்த்து வைத்திருக்கிற, அதை எடுத்துன்னு போய் என் பிள்ளைக்கு கொடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது சோத்திரம் $400 இருந்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார் நம்ம சொல்லக்கூடாது. தெருமுனையில யாராவது நின்று கொண்டிருப்பான், அவனை வைத்து நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் தான் சொல்றாரு, உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் என் மகளே, என் மகனே, வாலிப சகோதரனே நான் நிறைவேற்றுவேன், நீ காத்துரு. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டு அதுல வேற அப்பீலே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவாரு? நிறைய முறைமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. ஆமென், ஆமென். தேவனுடைய ஜெபத்தோடு இந்த காரியத்தை நாம பார்க்கலாம். முதலாவதாக எசேக்கியேல் 12:25 வாசிங்க. எசேக்கியேல் 12:25. ஆமென், ஆமென். நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை தான் நிறைவேறும், இனி தாமதியாது. உங்கள் நாட்களில சொல்லுவேன், நிறைவேறவும் பண்ணுவேன். ஆமென் என்று சொல்லு. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன். ஆமென். நான் தான் சொல்லுவேன், என் வார்த்தை தான் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற பாதையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 4:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:19 எடுத்து வாசிங்க. ஆமென். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவன். ஓகே. சரீரம் செத்து போயிடுச்சு. செத்து போனது என்னாது இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆமென். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை? எந்த பாதையை குறிக்குதுன்னு கேட்டா, நம்பிக்கையே இல்லாத ஒரு பாதை இது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரு இந்த பாதையில எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் வாழ்க்கையில முன்னேறுவானான்ற நம்பிக்கையே இல்லை, நான் இதெல்லாம் சாதிப்பேனான்ற நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையற்ற பாதை, அன்பிலீவ்டு பாத்ஸ். ஆமென். இப்படிப்பட்ட பாதை, கர்ப்ப செத்து போச்சு, நம்பிக்கை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னையா என் வாழ்க்கையில் நடக்கும் என்று விடாய்த்து போயிருக்கலாம். வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, எல்லாமே கடந்து விட்டது, காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது. இது நிறைவேறுமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? எஸ், நிறைவேறும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமென். தம்முடைய திட்டத்தை, சித்தத்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியதை கரெக்டா நிறைவேற்றி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் நிறைவேற்றுவாரு? when the situation is getting impossible to happen.
இதெல்லாம் நடக்காது என்ற சூழ்நிலை எப்ப வருதோ, எப்ப தள்ளப்படுறீங்களோ, எப்ப உங்க நம்பிக்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து விட்டதோ, அந்த நேரத்துல கர்த்தர் என்டர் ஆயிட்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிடுவாரு. எப்பா ஆமென் சோத்திரம். 70வது வயதில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உடன்படிக்கை குழந்தை கொடுப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சில நாட்களுக்குள்ளாக சில வருடங்கள்ல ஒரு கேப் உண்டாகுது. திரும்பவும் கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் அவனுக்கு சொல்லப்பட்ட விதத்துல என்ன சொன்னாரோ அதே போல உடன்படிக்கை பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா, வார்த்தையை நிறைவேற்றினாரா இல்லையா, அந்த தேவன் தான் சொல்றாரு என்னுடைய நேரத்துல தம்முடைய வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 26:3 வாசிச்சீங்கன்னா ஆமென், அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். என்ன பாருங்க, ஆதி ஆமென் இருந்து ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உன் தகப்பன் இடத்துல நான் சொன்னேன்ல, அதை உங்ககிட்ட நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்க காலங்கள் முடிந்து போனாலும் உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை உன் சந்ததிக்கு நிறைவேற்ற தேவன் வல்லவர். அவர் மறந்து போக அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கவலைங்க, எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு சுகர்ல இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம், இப்படி அடுக்கடுக்கான ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், என் சந்ததி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என் சந்ததிக்கு ஒரே ஒரு உறவு கூட இல்லை, யாருமே இல்லை என் பிள்ளைக்கு, விழுந்தா கூட அவனை தூக்கி விட யாருமே இல்லை. யாரை நம்பி நான் விடுறது? நம்பிக்கை இல்லாத பாதையில போய் கொண்டிருந்தாலும் என் தேவன் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை ஈசாக்குக்கு நிறைவேற்றுவார் என்று சொன்னார். உனக்கும் அதே தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 105:9 வாசிக்கும் பொழுது ஈசாக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமென். சங்கீதம் 105:9 ஆணைய நினைத்திருக்கிறார். அப்பா அடுத்த ரவுண்ட் வந்துட்டார். எங்க? ஆபிரகாமு கிட்டத ஈசாக்கு கிட்ட வந்தாரு. ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, உங்க அப்பாக்கு சொன்னதை உங்ககிட்ட நான் நிறைவேற்றுறேன். இப்ப ஈசாக்கு ஒரு புது வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, உனக்கிட்ட ஆணைய நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இங்க இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? ஏதாவது பேசி இருக்கிறாரா? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமா அது நிறைவேறும். ஆமென். வரலையே, இதுக்கு அடையாளம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 13:33 வாசிங்க. 13:33 இயேசுவை எழுப்பினதினாலே பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார் பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சிட்டாங்க கல்லறையில வைச்சாச்சு, இயேசுவை கல்லறையில வச்சாச்சு, இனிமே அவர் வெளியே வரமாட்டாரு, இனிமே ஒன்று நடக்காது, மரிச்சதுதான் அவ்வளவுதான் சொல்லி எல்லா கல்லறையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இயேசுவை நான் உயிரோட எழுப்பினது எதற்காக தெரியுமா? பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்றும்படியாக அவரை நான் எழுப்பினேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்ன நிலவரத்தை நான் எழுப்பினேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில முடிந்து போனது என்று நினைக்கிறாயோ அதை திரும்பமாய் உயிர்ப்பித்து நிறைவேற்ற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறாரு, ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மனைவி திடீர்னு இறந்துட்டாங்க, பிள்ளைங்க இல்லை, பெரிய பெரிய வீடு அம்பத்தூர்ல இருக்குது, அதெல்லாம் வித்துட்டாரு. அந்த வீட்டில் இருந்து அவருடைய நினைவா இருக்குதே வித்துட்டாரு. இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி ஒரே கலக்கம். இப்படிப்பட்ட கலக்கத்தில் அப்படியே ஏதாவது செய்கிற ஊழியங்கள் அப்படியே செய்துக்கிட்டே இருப்பாரு. நேராக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சர்ச்சில் ஜாயின் பண்ணாரு. அந்த ஜபங்களை செய்கிற ஒரு ஊழியங்களை ஃபோன் எடுத்து ஒரு ஜபங்கள் செய்யணும். இப்படிப்பட்ட ஜபங்களை செய்கிற ஊழியங்கள் அவருக்கு பெரிய ஆறுதலாய் அமைந்தது. அந்த ஜபங்கள் செய்கிற நேரத்தை காட்டிலும் மீதி நேரத்தை பைபிள் எடுத்து வாசிப்பார். பைபிள் எடுத்துட்டு அப்படியே சோம் பண்ணிட்டு வாசிச்சுட்டு இருப்பார். பைபிள் வாசிக்க திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கண்ணு ரெண்டுமே மங்களாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. சடனாக ஒரு அட்டாக் மங்களாயிட்டு அவரால் படிக்க முடியாத சூழ்நிலை. ஆண்டவரே, நான் வேற ஏதாவது படித்தா கூட பரவாயில்லையே, உம்முடைய வார்த்தையை தானே படிக்கிறேன், ஏன் எனக்கு போய் இந்த பிடிப்பட்ட குறை, ஏன் எனக்கு போய் இந்த மாதிரி காரியங்கள் என்று சொல்லி
வேற எதுவும் பண்ணல. என்ன நிலவரம்னு கேட்டா, அவர் ஜபத்துல என்னத்தை முன்குறித்து வைத்தாரு, என்ன நோக்கத்தோடு ஜெபம் பண்ணாருன்னு கேட்டா, அவருக்குன்னு உண்மையாவே யாருமே கிடையாது. நல்ல பணம் இருக்குது, 80,000 ரூபாய் பென்ஷனே வருதுங்க, நல்லா இருக்குது, எல்லாமே செட்டில்டு. ஆனா யாருமே இல்லை. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பாதை. நான் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி என் 2 கண்ணுக்கும் நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டா என்னை பக்கத்துல இருந்து யாரு கவனிச்சுப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, என் கண் இப்படி இருக்குது, படிக்க முடியல, இப்போ வார்த்தையை கேட்கும்படி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஒரு வார்த்தை பிரகடனம் உண்டானது. அந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, கர்த்தர் என்னை சுகமாக்குகிற பரிகாரின்னு சொல்லிட்டாரு, இனி அதை வைத்து நான் ஜெபிக்க போகிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் சென்றது, நாட்கள் போனது, தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆமென். ஒரு நாள் சரி ஒரு செக்கப் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் எடுக்க போறாரு மனுஷன். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்ததுன்னு சொன்னா, 2 கண்ணு என்ன ஆச்சுன்னே தெரியல, தெளிவா இருக்குது. தயவு செய்து ஆபரேஷன் வேணாம், ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவன், வார்த்தை அனுப்பி நிறைவேற்றுகிற தேவன். இந்த வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து வந்துவிட்டா அது வெறுமையாய் திரும்பாதே, நிறைவேறி விட்டதா அது திரும்ப. ஹalleluya. ரிபா கபலபா. கரங்களை தட்டி உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை கனப்படுத்தி உரி அந்தரப கதிரபல கரபா துரி அந்தரப கதிரபல கரபா. கர்த்தர் சொன்னாலது சொன்னதுதான், அது வெறுமையா திரும்பாதே. ஹalleluya. யோசுவா 21:14 வாசிங்க. யோசுவா 21:14. யோசுவா 21:14. ஆமென். 21:14 யோசுவா. 45 வாசிங்க. ஆமென். ஒரு வார்த்தையும் தவறி போகல. அல்லேலூயா. என்னெல்லாம் வார்த்தை சொல்லி இருந்தாரோ அதுல ஒரு வார்த்தை கூட தவறி போகல. அல்லேலூயா. நம்பிக்கையற்ற பாதையில கர்த்தர் வார்த்தையின் மூலமா வெளிப்படுவாரு. அந்த வார்த்தையை வைத்து அவர் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்தில் ஆமென் நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருப்போம். ஆண்டவரே இந்த பாதையில ஏன் நடத்துறீர் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருக்குதா, அதை மாத்திரம் பிடித்து கொண்டு போங்க. கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருப்பார். லூக்கா 1:45 வாசிங்களேன். மரியாள் எலிசபெத்தை பார்த்த ஒன்று சொல்றா. என்ன சொல்றா? லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவாதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு கர்த்தராலே சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. ரெடி ஆயிருங்க. அல்லேலூயா. மரியாளுக்கு எல்லாமே நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஐயோ, இந்த பிள்ளையை சுமந்தனா என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆமென். ஒரு கண்ணி சுமக்கிறான்னு சொன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த பட்டத்தை வாங்கணும்னா சில நம்பிக்கையற்ற பாதையில போய் கொண்டு தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கை இல்லாத ஒரு பாதை. ஆமென். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கொண்டு நான் நிறைவேற்ற வேண்டியதை நான் நிறைவேற்றி நான் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. கர்ப்பம் செத்து போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலவரத்தில் நிறைவேற்றினவர். மரியாளுக்கு நிறைவேற்றினவர், யோசுவாவுக்கு நிறைவேற்றினவர். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? நிறைவேறுமா? நிறைவேறும். தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. எரேமியா 1:12 வாசிக்கும் பொழுது எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். எரேமியா 1:12. கர்த்தர் சரியே, என் வார்த்தையை நான் தீவிரமா நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா.
சில நேரத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது டிவியில் ஓடுறது போல நமக்கு முன்னாடி ஆமென் சோத்திர வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் போய்கொண்டே இருக்கும். நம்பு மகளே, நீ பார்க்கிறது சரியான வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் உன்னை நிறைவேற்ற போகுது. அந்த வார்த்தை தான் உனக்கு சுகம் கொடுக்க போகுது. அந்த வார்த்தை தான் உன்னுடைய கட்டுகளை உடைக்க போகுது. அந்த வார்த்தை தான் உன் முடிச்சுகளை அவிழ்க்க போகிறது. அந்த வார்த்தை தான் பிசாசுகளை துரத்த போகிறது. வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த பூமியை படைப்பார் என்று சொன்னால், வார்த்தையை கொண்டு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குவார் என்று சொன்னால், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒரு நாள் தடைபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையற்ற பாதையில போய் கொண்டிருந்தீங்க? கர்த்தர் தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தை உன்னை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுக்க வல்லவதா இருக்கிறது. அடுத்தபடியாக ஆமென், இரண்டாவது ஒரு பாதை இருக்குது. என்ன பாதை? மத்தேயு 1:22. தீர்க்க தரிசியின் மூலியமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 2:15 வாசிங்க. மத்தேயு 2:15 வாசிங்க. ஆமென். தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆமென். 23:2-23 உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. மத்தேயு 1:22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டாவது பாதை என்ன பாதை அப்படின்னு கேட்டா, எல்லார் வாயில என்ன இருக்குது? இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது? அப்படிதானே? இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? இதெல்லாம் ஏன் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் நடக்குது? இதெல்லாம் ஏன் அபிஷேகம் பெற்ற என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது? இதெல்லாம் ஏன் ஊழியத்தில் நடக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது நடக்குது. ஹல்லேலூயா. நடந்து நிறைவேறி முடியுது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, கேட்ட செய்தி எப்படிப்பட்ட செய்தினா, மனைவியை சேர்த்துக்கோ, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளதா இருக்கும், இப்படி நல்ல நல்ல செய்தியை கேட்குறான் அவன். ஆனால் கேட்டவனுடைய இருதயெல்லாம் ஆட்டம் கண்டு கலங்கி போயிருக்கிறான். என் வாழ்க்கையில் எப்படி இது ஒரு முறை இல்லாத ஒரு காரியமா? ஒரு முறை இல்லாமல் நடக்குது. ஏன் இது இப்படி நடக்குது? இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் ஏன்? Why Lord, it is for me. இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவர் என்று சொல்லி யோசேப்பு கலங்குறான். சரி, ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, மனைவியை சேர்த்துக்கிட்டேன், குழந்தைய பிறந்தாச்சு. குழந்தை பிறந்து முடிக்குது. ஒன்றன் பின் ஒன்ற பிரச்சனை. தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, ஆனா ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அவன் வாழ்க்கையில. என்ன செய்யறதுனே தெரியல. இப்ப தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, பரிசுத்தமுள்ள பிள்ளையும் பிறந்தாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசேப்பே, எழுந்திரு, கிளம்பு, எகிப்துக்கு ஓடு. அல்லேலூயா. ஆண்டவரே, சரி, நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா இப்படி அங்கேயும் இங்கேயுமா அலைய வைத்து கொண்டிருக்கிறீ, இது என்ன இது? அவன் கேட்கறான். அவன் உள்ளத்துல போட்டு வாட்டி வதைக்குது. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டுருவோம். தீர்க்க தரிசனமா நடந்ததெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஆமென். ஆண்டு மனைவியை சேர்த்துக்கணும்னு சொன்னாரு, என்னையும் மீறி நான் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது பிள்ளை பிறக்கணும்னு சொன்னாரு, பரிசுத்தமுள்ள பிள்ளையும் பிறந்தாச்சு. சரி, இதையும் நம்ம செஞ்சு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து 2 பேருமா பிள்ளையை கூட்டு கொண்டு நடந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் தெரியுது, எப்பா ஒரு செய்தி அவன் கேட்கறான். என்ன செய்தி கேட்கறான்? அடியோ, யோசேப்பே, ஒருவேளை நீ மாத்திரம் இங்க இருந்திருந்தீனா உங்ககிட்ட இருக்கிற பிள்ளை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் 2 பேருக்கு புரியுது. அடிச்சுக்கின்னு அழுகுறாங்க. ஐயோ ஆண்டவர் ஒருவேளை எங்களை துரத்தி விடல, அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வரல அப்படின்னு சொன்னா நான் இப்ப என்னவா மாறி இருப்பேனா? பரிசுத்தமுள்ளதா இருக்கிற இந்த குழந்தையினுடைய நோக்கம், இந்த குழந்தை இந்த உலகத்துல வர வேண்டிய என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறாம போயிருக்குமே. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பாதை இருக்குது, அன்னோன் பாத்ஸ். அது புரியாத பாதை. தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு புரியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் அமெரிக்கா நாளைக்கு போறேன். ஒருத்தர் நம்புவீங்க இங்க? இந்த பிரதர் என்ன பண்ண போறாரு? அடுத்த துபாய்க்கு போக போறாரு, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல பேச போறாரு, ஒரு தீர்க்க தரிசனம் வந்துடுச்சு. நம்புவீங்களா? நம்புவீங்களாங்க? இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. புரியாது, அப்ப புரியாது. ஆனா நிறைவேறும் போது தான் தெரியும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் பொய் சொல்லாது, அது நிறைவேற்றக்கூடியது. வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன் முதல் தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றிடுவாரு. ரெண்டாவது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தர் ஏன் நிலைப்படுத்துறார் என்று சொன்னா, ஊழியக்காரரோடு இருந்து ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இந்த பலிபீடத்துக்கு என்று ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இங்கிருந்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை முழு நிச்சயமா விசுவாசி மகளே, உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டியது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:18 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:18. ஆமென், ஆமென். நிறைவேற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்று உடனே அப்பதான் வரல. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று எப்போ சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நிறைவேறாம போகாது பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறாம போகாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா ஸ்தோத்திரம். திடீரென்று அப்பா மரித்து போவாருன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் கூட நாங்க நினைச்சே பார்க்கல. ஆமென். ஊழியம் செய்கிறாரு. கடைசி பிரசங்கம். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன பிரசங்கம்? ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிப்பேன். நல்ல சத்தமா பேசுறாரு, நல்ல பிரசங்கம் பண்றாரு. ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 28ஆம் தேதி ஆமென் அவர் மரிப்பார் என்று சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. 28னா நியூ இயருக்கு எத்தனை நாள் இருக்குதுங்க? டிசம்பர் 28ல மரிச்சாருன்னா 3 நாள் தான் இருக்குது. என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க 3 பிள்ளைங்க, நான் மூத்தவன். ஆண்டவரே, இந்த மொத்த காரியத்தை என் தலை மேல வைத்துட்டீங்க. ஆனா கொஞ்சம் கூட எனக்கு அனுபவம் இல்லை. ஏதோ 2 பாட்டு பாடுவேன். அப்பா அங்க பிரசங்கம் எடுக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு 2 பாட்டு பாடுவேன், அவ்வளவுதான் தெரியும். ஆனா உலகமயமானா இருந்தேன். ஒன்றும் ஒரு ஒற்று போன வாழ்க்கை இல்லை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையாது. உண்மையா ஒத்துக்கொள்றேன். ஆனால் அம்மேன், என் அப்பா இறந்த பிறகு எம்மா சுத்தமா டவுனு, என் 2 தம்பிங்க சுத்தமா டவுனு. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான். நான் ஒருவேளை நான் அழுது கூப்பாடிட்டேன்னு சொன்னா என் குடும்பம் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லும் பொழுது என்னோடு பேசுவா அப்படின்னு சொன்னாரு. மேலே போனேன். எனக்கு ஒரு ரூம் இருக்குது. ரூம்னா பெரிய ரூம்னு நினச்சிக்காதீங்க. ஆமேன், ஷீட்டு போட்ட ரூமு தான். ஆமேன், கதைன்னு இருக்கும். நல்லா ஹீட்டாக இருக்கும். மே மாதம் மாதிரி இருக்கும் எப்பவுமே. அப்படிப்பட்ட இடத்துல தான் இருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது எல்லா ஜன்னலையும் சாத்தினேன். யாரும் என்னை பார்க்கக்கூடாது. ரூமு கதவை சாத்திட்டேன். எல்லாத்தையும் சாத்திட்டு அமைதியாக உட்காந்து, எனக்கு வார்த்தை வரல, பேச முடியல, ஜெபிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, என்னன்னு கேட்கறதுக்கு ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு கூட எனக்கு தெரியாது. பாஸ்டர் பையன்தான், ஆனா ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலவரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கண்ணீர் சிந்தனை இவர் கேட்பார்ல. அல்லேலூயா. என் கண்ணீருடைய மொழி அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி கதறி அழுவ தொடங்கிட்டேன். ஆண்டவரே, ஏன் அப்பாவை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, ஏன் நல்லா தானே இருந்தாரு, ஆரோக்கியமா தானே இருந்தாரு, ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட அட்டாக்கு, ஏன் இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆமென் சோத்திரம். முதல் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்த அனுபவம் கிடையாது, ஆண்டவரை பார்த்த அனுபவம் கிடையாது, ஆண்டவர் பேசின அனுபவம் எனக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனா எப்போ நான் அழ தொடங்கி என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டதோ, ஆமென், எனக்கும் கர்த்தருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் உண்டாச்சு போல இருக்கு. கர்த்தர் என்ன சோத்திரம் இந்த முதுகு பட்டையில ஒரு பட்டுன்னு ஒரு அடி வைத்தாரு, தட்டினாரு. அழுது கொண்டே இருக்கிறேன், பேச்சு கிடையாது, தட்டினாரு. ஆமா, எனக்கு ஒன்றுமே தெரியல.
நான் நினச்சிட்டேன் டோர் ஏதோ திறந்துச்சு போல இருக்கு, யாரோ வந்து தானே தட்டுறாங்க, அழாதன்னு சொல்கிறாங்க போல இருக்கு. திரும்ப எழும்பி போகிறேன், டோரை பார்க்குறேன், எல்லாம் பூட்டி இருக்குது. ஒரே ஆச்சரியம். சரி என்னமோ தெரில, திரும்ப போய் அழுவோம். திரும்ப போய் அழ தொடங்குறேன். விசிபிளா ஆடிபிளா தட்டி ஒரு சவுண்டு கேட்டது, என் மகனே, என் மகனே. யாத்திரையாகமம் 34:10 ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த உலகத்துக்குரிய தகப்பன் உன்னை விட்டு போயிருக்கலாம், இதோ நித்திய தகப்பன், இனி நான் தான் அவனை நடத்த போகிறேன், இந்த புரியாத பாதையில நான் நடத்துவேன் சொன்னாருங்க. ஹல்லேலூயா. கண்ணை தொடச்ச எழும்புனேன். என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் போய் ஆறுதல் சொன்னேன். ஆமீன். 31ஆம் தேதிக்கு வேண்டிய காரியங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டேன். ஒன்றுமே தெரியாது, எப்படி எடுக்கணும், செய்தி எடுக்கணும், ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நீ அழாம போய் அங்கே நில்லு, அவ்வளோதான். ஜனங்க அழுவாங்க, ஆனால் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமேன் சொன்னது அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டேன். அங்கே போய் ஒன்றும் பண்ணலை. கர்த்தருடைய வார்த்தை எடுத்த பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குச்சு. ஒருத்தர் கூட இறங்கலை. முதல் பிரசங்கம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் வெளிப்பட்டு அத்தனை பேர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குச்சு. ஓ, இது என்னடா இது? ஆமேன். சோத்திரம். முதல் பிரசங்கம்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா கர்த்தர் அந்த ராத்திரி வேளையில என்கிட்ட சொன்னது போல, இது பயங்கரமா இருக்குது, இது பயங்கரமா இருக்குது, இது பயங்கரமா இருக்குது. இது தாங்க கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். உங்களுக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறதா? அது கவலைப்படாதீங்க, அது உனக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறது, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாய் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14, 13, 14 வாசிங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 15, 13, 14 நோக்கி ஆமென். ஆமென். போதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு தீர்க்க தரிசனம். இது என்ன தீர்க்க தரிசனம்? எப்பா இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்குது, ஆனால் உன் ஜனங்க இப்போ என்ன பண்ணுவாங்க? 400 வருஷம் உன் சந்ததி என்ன பண்ணுவாங்க? 400 வருஷம் வேற யாரையும் சேவிக்க போறாங்கப்பா, அடிமைகளா இருக்க போறாங்க. சொன்னது போல நடந்ததா இல்லையாங்க? அல்லேலூயா. நடந்ததா இல்லையா? அது முடிந்து லூக்கா 1:72 வாசி பார்த்தீங்கன்னா, ஆமென். லூக்கா 1:72 ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேறுவதற்கு ஆமென் வாக்கினால் தாம் சொன்னபடியே. அல்லேலூயா. எங்க போச்சு? எங்க வருது? யாத்திரையாகமத்தில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் எங்க முடியுதுங்க? லூக்கால முடியுது. சகரியா கேட்கிறாரு, எப்பா இவ்வளோ லேட்டா கொண்டு வரணுமா ஆண்டவர்? தீர்க்க தரிசனத்தை இவ்வளோ லேட்டா கொண்டு வந்து முடிக்கணுமா? என் பிள்ளை பிறப்பா, அதில் தான் கொண்டு வந்து முடிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? அவன் ஒரு பாதையை உண்டு பண்ணுவான், அதில் அவர் வருவாரா, கொடியேற்றுவாரா, ஒரு கொம்பு முளைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் கொண்டு வந்து முடிக்கணுமா? யோசிப்பாங்க நிறைய பேர். இந்த தீர்க்க தரிசனம் வந்துருச்சுனாலே நிறைய கேள்விகள் எழும்போம், நிறைய சந்தேகங்கள் எழும்போம், நிறைய கலக்கங்கள் எழும்போம். ஆனால் எந்த தேவனுடைய பிள்ளை தீர்க்க தரிசனம் வந்த பிறகு அமைதியோடு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொன்னதை போல நிறைவேற்ற அது தாமதிக்கும். ஆனாலும் காத்திரு, அது பொய் சொல்லாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால ஆமென் சோத்திரம் உடனே செய்ய முடியுங்க. தானியேல் 4:33 வார்த்தை நிறைவேறிற்று. அல்லேலூயா. அந்நேரமே நிறைவேற்ற முடியும் ஆண்டவரால. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்காதீங்க ஆண்டவர் நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டா ஆண்டவர் இதே மாதிரி ப்ராசஸ் எடுப்பாரு. ஆமென். ஒரு டைம் எடுப்பாரு, ஒரு டேட் எடுப்பாரு. டிசம்பர் 31 தான் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆமென். 31 பாஸ்ட் ஒன்று சொல்லுவாரு. ஆமென். அப்பதான் நிறைவேறும். இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் இந்த வருஷத்துல ஏன் இந்த நேரத்தில் நிறைவேற்ற தேவன் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நம்முடைய கிளை சபையில் இந்த காரியத்தை நான் சொன்னேன். ஆமென். ஒரு நாயும் ஒரு ஏனையும் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. ஒரு நாயும் ஒரு ஏனையும் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. ஒரே நேரத்தில் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. ஆனால் 2 மாசத்துல நாய் என்ன பண்ணுச்சு? வதன்னு குட்டி போட்டுடுச்சு. ஏன்னா அப்படியே தான் இருக்குது, ஒரு மாற்றம் இல்லை.
அப்படியே தான் இருக்குது. சோத்திரம். சரி, ஓகே, முடிஞ்சுது. இன்னும் 2 மாதம் கழிச்சு நாய் வருது. எப்படி வருது? ப்ரெக்னெண்ட்டாக வருது. வந்து யானையை பார்த்து நின்று கிண்டல் அடிக்குது, கேலி அடிக்குது, என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்குது. யானை தலை மட்டும் தானே ஆட்டம், தலையாட்டிக்கின்னு அமைதியாக இருக்குது. இவர் போகிறாரு. இன்னும் 2 மாதத்தில் இன்னும் வதையாக ஒரு 7 பெற்றுட்டு குட்டியோடு வந்து வாழாட்டிக்கிட்டு யானையை பார்த்து டாட்டா காட்டுறாரு. ஏய், 2வது ப்ரெக்னெண்ட்டை முடிச்சிட்டு வந்துக்கிறேன்ப்பா. நீனா இன்னும் அப்படியே இருக்கிறிய, ஒரு மாற்றம் இல்லையே, வெளியே ஒன்றும் வரலையா? சரி, யானை திரும்ப அமைதியாக இருந்தது. திரும்ப போகுமா இது? சாமி யாரு? நாய். திரும்ப பிரெக்னென்ட் ஆகி வந்து நிற்குது. ஏ யானையே, இன்னும் நான் 3வது ப்ரெக்னென்ட்ல நான் வந்து நிற்கிறேன், நீ அப்படியே இருக்கிறியே. யானை அமைதியாக இருந்தது. அல்லேலூயா. போச்சு. திரும்ப ஒரு 7 குட்டிகளை பெற்றுட்டு வந்து நின்று இது பாட்டு கிண்டல் அடிக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கும். சில பேர்லாம் நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. சில பேர் நம்மளை ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒருத்தன் கேட்டான் பீச்சில், சோத்துறோம், பீச்சில் பயங்கரமாக பிரசங்கம் போய்கிட்டு இருக்குது. நானும் இன்னொரு பிரதரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார், எனக்கு நான் தமிழில் சொல்லுவேன், அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஒருத்தன் வந்து கேட்குறான், ஏய் நிறுத்துன்றான். அவன் போதையில் கேட்குறான், நிறுத்துன்றான். ஏய் எப்பா நீ ஏன்பா நிறுத்தணும் என்ற, நிறுத்துறியா இல்லையான்றான். அவன் என்ன கேட்குறான், என் கேட்குற சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு நீ பேசுகிறான்றான். அவன் என்னடா பதில் இவன் சொல்கிறான். சரி நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு போயிட்டு நீங்கள் வாயாங்க, என்னையா வேணும், இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசி முடிச்சோடனே வர சொல்கிறல்ல, அப்போ வர வேண்டியது தானே. அவன் விடலை, நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்றான். சரி, என்ன பதில் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இயேசுவோட ஆயா பேரை சொல்லுன்றான். நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் சொல்லுங்க, இயேசுவோட ஆயா பேரை சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை விடமாட்டேன்றான். நான் யாரை சொல்கிறது? ஏசப்பா, இது காம்ப்ளிகேஷனாக இருக்குதா? உங்கள் அம்மா பேர் உங்க சொல்கிறீங்க, உங்கள் ஆயா பேரை சொல்கிறீங்க, அவங்க ஆயா பேர் யாரை, எந்த ஆயாவை கேட்குறான்? கொள்ளு பாட்டியா? சரி, என்னத்தை கேட்குறதுன்னு தெரில. சரி யோசிச்சேன். நானும் இந்த பிரதரும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பல்ல கட்சின்னு, சரி என்ன சொல்லலாம், சரி நேராக லாஸ்ட்டை டச் பண்ணுருவோம். எப்பா இயேசுவோட ஆயா பேர் ரூத்து அப்படின்னு அந்த வம்சத்தில் வந்தார் ஆண்டவர். சரி ஓகே ரூத்து அப்படின்ட்டு கடைசியாக அங்கே வச்சுட்டேன். சரி என்னடா இது ரூத்தா? ஏய் என்ன ரூத்து பூத்து, ரூத்தெல்லாம் கிடையாது, இங்கே வா. இயேசுவோட ஆயா பேர் தெரியாமல் நீ ஏன் பேசுகிற? என்னடா இவன் புதுசாக இவன் என்னென்னமோ சொல்கிறானே. சரி வா, நீ வாங்க அப்படின்னேன். இயேசுவோட ஆயா பேரை நீ சொல்லு அப்படின்னு கேட்டா, இயேசுவோட ஆயா பேர்னா தெரியுமா? அவையாரு. என்னத்த சொல்லுவேன்? இப்படி நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க நிறைய பேர் எழும்புவாங்க. அப்போ இந்த நாய்க்கும் அதே மாதிரி தான் யானையை பார்த்து வந்து என்னென்னமோ வாழாட்டிட்டு போயிட்டே இருக்குது. இது பார்த்தது 22 மாதம். 22 மாதத்தில் 2 மாதம் கழிச்சு போய் ஒரு 5 முறை இதுக்கு ப்ரெக்னன்சி ஆகி வந்து நிற்குதுங்க இதுங்க. ஆனால் யானை அப்படியே தான் இருக்குது. ஆனால் 22 மாதம் கழிச்சு மெலிஞ்சு போயிட்டு யார் வரா? நாய் வராரு. நாய் வந்து பார்க்கும் பொழுது இந்த யானை பெரிய சைஸாக இருக்குது. இது பக்கத்தில் ஒரு குட்டி சைஸ் யானையே நிற்கிது. பார்த்துட்டு பேச முடியல. ஒன்று தான் நம்ம பார்த்தோம், இப்போ 2ஆ நிற்குது. இதுக்கு முன்னாடி நின்னா நம்ம கொன்று போட்டுறோம் மிதிச்சேன்னு சொல்லி புறமுதுக காட்டிக்கிட்டு ஓடிடுச்சான். ஹல்லேலூயா. கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா வெளியே அடையாளம் தெரியாம இருக்கலாங்க, ஏன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். நீ அமைதியாய் மாத்திரம் இரு. ஒரு பெரிய காரியத்தை செய்யதான் உன்னை காத்திருக்க வைக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய காரியம் உன்னை உபத்திரத்துக்கு பின்னாடி நடக்க போகிறது. உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே என்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். யோசேப்பு நினைத்திருப்பான், ஐயோ இந்த ஏன் இதை எனக்கு அனுப்புறாருன்னு சொல்லி. பின்னொரு காலத்துல தான் தெரிஞ்சது ஆண்டவர் என்னை அனுப்பினது நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் காலத்துல சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆமென் யோவேல் முடிஞ்சது, ஆமென் மல்கியா முடிந்தது. அதுக்கப்புறம் 400 ஆண்டு காலம் இருண்ட காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வந்த பிறகு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தேவனாலே நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 6க்கும் 7க்கும் நடுவுல தான் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க.
ஓ 6க்கும் 7க்கும் நடுவுல தான் நீங்க சுத்தி கொண்டிருக்கிறீங்க. எரிகோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உடைய போகிறது. எழுப்பி போராடி உடபலா கரபா கதிடபலா கரபா. ஹalleluya. மத்தேயு 15:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேரம் முதல் அந்த ஸ்ரீ சொஸ்தமானாள். மத்தேயு 17:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அந்நேரமே என் தேவனாலே சுகமாக்க முடியும், உன் படுக்கையை மாற்ற முடியும், உன் நிலையை மாற்ற முடியும், உன் ஸ்தானத்தை உயர்த்த முடியும். ஆனால் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதுக்கு அமைதியோடு காத்திரு, கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தரை முடிய பிடிச்சி ஒருத்தரை தூக்கிட்டு போறாரு எசேக்கியேல. ஹல்லேலூயா. ஒரு பள்ளத்தாக்கு கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டு, நான் ஒரு தீர்க்க தரிசனம் உனக்கு நான் சொல்லுவேன், அதை நீ போய் உரைக்கணும். எங்க உரைக்கணும்னா ஒன்றுமே இல்லாத ஒரு எலும்புல. ஹல்லேலூயா. ஆமென். சதை ஒன்றுமே இல்லாத ஒரு எலும்புல. அதுதான் இஸ்ரவேலாகிய நாம. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத நிலவரத்துக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. அல்லேலூயா. அது எப்படி சதை உருவாகுதுன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஆமென், சதை உருவாச்சான், தோல் உருவாச்சான். ஆமென். அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக எலும்புகள் ஒன்று கூடி இப்ப சேனையா எழும்பி நிக்குது அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தையை உர. அல்லேலூயா. அன்று சொல்லிட்டாரா, உன் நம்பிக்கை வீண் போகாத ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, அந்த நம்பிக்கை வீண் போகாத என்ற வார்த்தையை உரைத்து கொண்டே இரு. உன் பிரச்சனையை பார்த்து பேசிக்கொண்டே இரு. அந்த நிலையிலிருந்து மாறுவாய். புரியாத பாதையில கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் எனக்கு உயிர், கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்ல அந்த ஜீவனை பிடித்து கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது பாதை யோபு 23:14. மூன்றாவது ஆண்டு எப்படி நிறைவேற்றுவாரு? யோபு 23:14. இப்படிப்பட்டவைகள் எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவாரு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்துல அநேக உண்டு. அல்லேலூயா. For he performs what is appointed for me. எனக்காக என்ன முன்குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து கண்களை மூடிடுங்க. ஆமென். சோத்திரம். உங்க நிலவரத்தை நீங்க கண்களை பார்க்காதீங்க. ஆமென். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய வெறுமையை பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தில் காணப்படுகிற ஒழுங்கின்மையை பார்க்காதீங்க. அவரை மாத்திரம் பார்த்து ஆமென் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. என் வாழ்க்கை குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். என் தொழிலை குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். என் உத்தியோகத்தை குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி மாறுவேன் என்பதை அவர் குறித்து வச்சிருக்கிறாரு. நான் தீர்க்கதரிசியா மாறுவேனோ, அல்லது ஜெப வீரனா மாறுவேனோ, சுவிசேஷகனா மாறுவேனோ, ஆத்தும அறுவடை வீராங்கனையா மாறுவேனோ எனக்கு தெரியாது. ஆனால் நடக்கும். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நான் நிரப்புவேன். நான் நிறைவேற்றுவேன். நான் செய்வேன். நான் திட்டமிட்டேன். நான் நிறைவேற்றுவேன். எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவாருங்க. எனக்கு குறித்திருக்கிறத நான் நிறைவேற்றுவாரு. இது என்ன பாதை தெரியுமாங்க? இது என்ன பாதை? முதல் நம்பிக்கையற்ற பாதையில தம்முடைய வார்த்தை கொண்டு நிறைவேற்றாரு. இரண்டாவது புரியாத பாதையில தீர்க்க தரிசனத்தை கொண்டு நிறைவேற்றாரு. மூன்றாவது எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் இது புடமிடுகிற ஒரு பாதை. யோபு போய் கொண்டிருந்தது ஒரு புடமிடுகிற ஒரு பாதை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:12 வாசிங்கன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவாரு? ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1:12. ஆமென். நல்ல கவனிங்க. தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் ஆமென் பலமாய் உங்களிடத்துல நிறைவேற்ற தேவன் வல்லவர். உங்களிடத்துல ஒரு கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க. உங்களிடத்திலிருந்து ஒரு கிரியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாச கிரியை எதிர்பார்க்கிறாரு.
அப்போ இவர்கிட்ட இருந்து என்ன வருதுன்னா, தமது தயை உள்ள சித்தம் முழுவதையும் உங்க விசுவாச கிரியையும் ரெண்டுத்தையும் இணைச்சி கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியதை குறித்த நேரத்தில் நிறைவேற்றிடுவார். நல்லா கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா. யோபை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த யோபு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோபுனுடைய துவக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று என்ன போட்டிருக்குது? ஆமென். ஊட்ஸ் தேசத்தில் இருக்கிறான், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், அப்புறம் சொல்லி முடிங்களேன், பொல்லாப்புக்கு விலகிறவன் அவன். அப்புறம் அவனுடைய ஆஸ்திலாம் எப்படிப்பட்டது? 2000 இது, ஆமென், இத்தனை ஒட்டகம், ஆமென், ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. அப்படிதானே? நல்லா செழிப்புள்ளவன், நெய்யினால காலை கழுவுறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் நல்லா தெரியும். அவனுடைய முடிவு எத்தனை பேருக்கு தெரியும்? 42 அதிகாரத்தில் என்ன தெரியும்? ஆண்டவர் அவன் முன்னிலைமையை பார்க்கலாம். ஆஹா, என்ன அழகா சொல்றீங்க. முன்னாடி நல்லா தெரியும், பின்னாடி ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் நல்லா சவுண்டா வருது. ஆமென். யோபு சொல்றான், எப்பா பிரதர், அப்போஸ்தல கிறிஸ்து கிருபை சபையே, என் முன்னாடி தெரியும், என்னுடைய பின்னாடி கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வச்சார், ரெட்டத்தனி ஆசீர்வச்சார் உனக்கு தெரியும். இந்த நடுவில் இருக்கிற பாதை உனக்கு தெரியாது. அல்லேலூயா. யோபு 1 எல்லாம் படிச்சிருவோம். யோபு 42 அதிகமாக படிப்போம். ஆனால் உள்ள இருக்கிற நடுப்பகுதியை யாரும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. நான் போகாத பாதை இல்லை. அது என்ன பாதை தெரியுமா? அது புடமிட்ட ஒரு பாதை. என் தேவன் என்ன புடமிட்ட பாதை. அந்த புடமிட்ட பாதையில நான் ஒப்பு கொடுத்தேன். என்னிடத்துல சிறங்கு காணப்பட்டது, சீழ் காணப்பட்டது. ஆமென். நான் உருவடைந்து கிடந்தேன். எல்லாரும் என்னை விட்டு ஓடி விட்டாங்க. ஆனால் என்னை நான் என் தேவனிடத்துல உருவாக்க நான் ஒப்பு கொடுத்த பாதை தான் அந்த புடமிடுகிற பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிய வாலிபனே, நீ பொன்னாக விளங்க வேண்டுமா? நீ பொன்னாக ஜொலிக்க வேண்டுமா? இந்த புடமிடுகிற பாதையில உன்னை நீ கர்த்தருக்கு அர்ப்பணி. If you fully submissive to God, உங்களை முழுமையாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நீ பொன்னாக நீ விளங்குவாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் போகும் வழி அவர்தான் அறிவர். எனக்கு தெரியல, நான் எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியல. இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியல. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் போகும் வழியை அவர்தான் அறிவார். அவர் சோதித்த பின் பொன்னாக நான் விளங்கிடுவேன். அவர் என்னை சோதனை முடிஞ்ச உடனே நான் பொன்னாக தான் விளங்குவேன். ஒரு அசூர ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள காணப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள அதை தேடுறாரு. நமக்குள்ள அதை அந்த ஆண்டவர் வந்து வாஞ்சிக்கிறாரு. ஓ, இந்த வாஞ்சை உங்ககிட்ட இருக்குதா? நான் சோதிக்கணும் நீ விரும்புறியா? நான் புடமிடணும் நீ விரும்புறியா? ஓ, ரிசல்ட் என்ன தெரியுமா? உன்னை பொன்னாக நீ விளம்புவ. இன்னும் ஒரு 6 மாதத்துல நீ என்கிட்ட இப்ப ஒப்பு கொடுத்தனா, இன்னும் ஒரு 3 மாதத்துல, இன்னும் 6 மாதத்துல, கர்த்தர் குறித்த காலம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், ஒரு 6 மாதத்துக்குள்ள நீ ஒரு நல்ல ஒரு ஜெப வீராங்கனையா, எத்தனை காற்று அடித்தாலும் ஒரு கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடை போல நீ மாற வேண்டும் என்று சொன்னா, உன் அஸ்திவாரம் மாற வேண்டும் என்று சொன்னா, நீ ஒப்பு கொடு மகளே. நான் உன்னை மாத்தி காட்டுறேன். ஹல்லேலூயா. அரசியல்வாதியில சோத்திரம். எங்க வீட்டில் பக்கத்தில் நல்ல குடி பழக்கம் இல்லாமல் நல்ல அருமையான ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தார். எப்போ அரசியலில் சேர்ந்தாரோ, தன்னை எப்போ அதில் இணைச்சாரோ, உடனே அப்படி குடி பழக்கம் வந்தது, அப்படியே கஞ்சா பழக்கம் வந்தது, அப்படியே போதை வந்தது. எத்தனை வயசில் தெரியுமா? 52 வயசில் பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டார். ஒன்றன் பின் ஒன்றாக நீ யாருக்கு ஒப்பு கொடுக்கிற என்பது மிக மிக கவனம். நீ கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க செய்வார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு கோல்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் ஷோகேஸ்ல அடுக்கி வச்சாங்க. வந்தாங்க நிறைய பேர், என்னென்னமோ கோல்டை வாங்கிட்டு போயிட்டேன்றாங்க. ஒரு கோல்டு மட்டும் அப்படியே தனியா இருக்குது. அந்த ரோல இருக்கிற ஒரு கோல்டு மாத்திரம் அப்படியே இருக்குது. அந்த கோல்டு அழத் தொடங்கிடுச்சு. ஐயோ, என் பக்கத்தில் இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கிராப் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னை மட்டும் ஒதுக்கிட்டு போயிட்டாங்களே, என்ன மாத்திரம் இது பண்ணிட்டாங்களே. இப்போ கடைக்காரனுடைய ஓனருடைய கண் அதன் மேல பட்டது. அவர் சொன்னாரு அந்த வேலையாட்களை பார்த்து, டேய் அங்க வா, அதை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அந்த இடத்துல போடு அப்படின்னாரு.
ஆமென். இது எங்க போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல. திரும்ப போட்டா அந்த இடத்துல ஒரு கொதி கலனுக்குள்ளாக அதை போட்டாங்க. திரும்பவுமாய் உருவாக்குனாங்க. திரும்ப வேற பாண்டமாய் உருவாக்குனாங்க. கொண்டு வந்தாங்க. அதை வைத்துட்டாங்க. மற்ற நகைகளோடு அதையும் சேர்த்து வைத்துட்டாங்க. ஆமென். ஒன்றும் தெரியல, வித்தியாசம் தெரியல. மற்ற நகைகளோடு கொஞ்சம் மெழுகேற்றி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் டிசைனை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, வைத்துட்டாங்க டிஸ்பிளேக்கு. திரும்ப ஆட்கள் வராங்க, வாடிக்கையாளர்கள் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அதை மாத்திரம் வாங்கலை. கடைக்காரன் பார்க்குறாரு, திரும்ப பார்க்குறாரு, கட்டளை இடுறாரு, திரும்ப கொண்டு போய் அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க. திரும்ப போகுது, திரும்ப உலைக்குள்ளாக போகுது. ஆமென். என்னென்னலாம் கூட்ட வேண்டுமோ திரும்ப கூட்டுறாங்க, திரும்ப வராங்க. இப்படி 4 முறை அதே போல வந்தது. இதை பார்த்தாரு, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்பா அப்படின்னு ஓனர் திட்டம் பண்ணாரு. ஆமீன். இவரே நேராக போனாரு. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ சரிப்படுத்தி திரும்புமாய் கொண்டு வந்து வைத்த பொழுது அந்த நகையை பார்த்து வந்த கூட்டங்கள் அத்தனையும் ஒரே நகைக்கு நேராக கை நீட்டாங்களாம். இந்த நகை தான் எனக்கு வேண்டும், இந்த நகை தான் எனக்கு வேண்டும். அந்த நகை அந்த 4 முறை அழுது கொண்டே இருந்தது. என்னை ஏன் வெறுக்கிறாங்க, என்னை ஏன் இப்படிப்பட்ட பாதை, எனக்கு ஏன் எனக்கு புடமிடுகிற பாதை என்று சொல்லி. ஆனால் ஆமென் சோத்திர கடைசியாக அந்த இடத்துல நிற்கும் பொழுதுதான் தெரியுது, கர்த்தர் இதுக்கு தான் என்னை இப்படிப்பட்ட புடமிடுகிற பாதையில வைத்தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மாறுங்க. அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல. ஆமென் சோத்திர துக்கம் இல்ல, அழுகை இல்ல. தங்க ரோட்ல தான் நம்ம நடக்கவே போகிறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆமென். தங்க ரோட்ல தான் நடக்க போகிறோம். இன்னைக்கு ஆமென் 50,000மா 50,000மா பிரதர் ஒரு சவரம்? ஆமென். ஆமா கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வருது அப்படின்னா வைத்துக் கொள்ளுங்களேன். ஆமென் சோத்திரம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் வீதியில வரப்போகுது. ஆனால் சோத்திரம் நமக்கு ஒரு வீதியை கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். தங்கத்திலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த புடமிடுகிற பாதையில நீ அமைதியா இரு மகளே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பாதை வந்தது. என்ன பாதை? ஆமென் சோத்திரம். லூக்கா 4:18-21 வாசிங்க. இருக்கிறார், பண்ணினார். ஆமென். 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 21 வாசிங்க. அவர் பேச தொடங்கி இன்றைய தினம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் என்ன பாதை இவருக்கு. காயப்பட்டவர்களுக்கு சுகம், இப்படிப்பட்ட சுகம். இது ஒரு பாதை, இது ஒன் ஆஃப் த பாதை. யாருக்கு? இயேசுவுக்கு. ஆமென். யாருக்கும் தெரியாது இவர் ஒரு பாதையில போறாரு. என்ன பாதை அது? சிலுவை என்ற ஒரு பாதையில போறாரு. யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. இயேசுக்கு ஒரு பாதைங்க. ஒரு காலத்துல எல்லாரும் அவருக்கு போட்டி போட்டுக்கிறது அவருக்கு கனம் பண்ணாங்க. ஒரு பாதை. இன்னொரு பாதை காரி உமிழப்படுகிற ஒரு பாதை. ஆமென். கொட்டப்படுகிற ஒரு பாதை. கெட்ட வார்த்தைகளால் திட்டப்படுகிற ஒரு பாதை. இந்த பாதையில அமைதியா போனாரு. ஆமென். அந்த புடமிட்ட பாதையில அவர் அமைதியாய் காத்திருந்து போனாரு. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உதயமானது. ஹல்லேலூயா. பிதா அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு. எப்பா உன் பேர்லயே ஒரு ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இருளின் ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க ஒரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உதயமாகும். ஒரு கிஃப்டை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் உன்னுடைய புடமிடுகிற பாதையினுடைய முடிவில் நீ கர்த்தருக்குள்ளாக பிரகாசமாய் மாறுவாய். கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிப்பாய். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பொன்னாக கர்த்தர் விளங்க கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சோத்திர. நம்பிக்கையற்ற பாதையில கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு இருங்க. ஆமென் சோத்திர. புரியாத பாதையில கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக காத்துருங்க. ஆமென். புடமிடுகிற பாதையில கர்த்தரையே நோக்கி நீங்கள் அமர்ந்துருங்க. ஹல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால மாத்திரமல்ல, பொன்னாக விளங்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். கடைசியா ஒரு பாதையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 20:5 நீங்க வாசிங்க. திரும்பவுமாய் ஒரு அந்த வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 20:5. மகிழ்ந்து கொடியேற்றுவோம், வேண்டுதலை எல்லாம்
கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தம்முடைய வார்த்தை கொண்டு நிறைவேற்றினாரு. இயேசுவுக்கு தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நிறைவேற வேண்டியதெல்லாம் நிறைவேறி அவரே நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாரு. யோபை வைத்து கர்த்தர் புடமிட்டு அவனை எப்படி பொன்னாக விளங்க செய்தனோ அதே போல நான் விளங்க செய்து நான் நிறைவேற்ற வேண்டியதை குறித்திருக்கிறத நான் நிறைவேற்ற வேண்டும் கர்த்தர் சொல்றாரு. கடைசியாக வேண்டுதலை ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை வச்சு நான் சிலதை நான் நிறைவேற்றுவேன், தீர்க்கதரிசன வார்த்தையை வச்சு நான் நிறைவேற்றுவேன். மூன்றாவது, நானே உனக்கு குறித்து என்னெல்லாம் நிறைவேற்றணும், உங்ககிட்ட என்ன கிருபைகளை ஆட் பண்ணணும், என்ன அபிஷேகத்தை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி நிறைவேற்ற வேண்டியதை நான் நிறைவேற்றுவேன். நான்காவது, உன் இஷ்டம்தான், உன் இஷ்டம்தான். உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் ஒரு கணத்தை நான் கொடுக்க போகிறேன். உன் ஜபத்துக்கு நான் ஒரு கணத்தை கொடுத்து உன் வேண்டுதலை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏ தாவீதே, ஆபத்து நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிற அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெரியுது. ஆமென், சோத்திரம். ராஜாவே அழுவுறார் ஐயா, ராஜா அழுவுறாரப்பா, கேப்டன் அழுவுறாரு. ஆமென், ஒரு போர் வீரன் அழுவுறானே, இது என்னையா இது? எவ்வளவு நெருக்கப்பட்டிருந்தா அழுது கொண்டிருப்பான். இதை நினைவில் வைத்து கொண்டு இந்த ஜனங்க சொல்றாங்க, உமது வேண்டுதலை ராஜா கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு, நீ சந்தோஷமாயிரு. ஒரு கொடி ஏற போகுது. ஆமென். அவன் என்ன பண்றான்? சில ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்க கர்த்தரை குறித்து மட்டும் தானே பாடுவீங்க, நீங்க கர்த்தரையே குறித்து தானே பாடிக்கொண்டிருந்த, நீ கர்த்தரையே தானே நம்பிக்கொண்டிருந்த. என் கோட்டை என்று சொன்னியே, என் துருகம் என்று சொன்னியே, என் நம்பிக்கை என்று சொன்னியே. ஹல்லேலூயா. நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். ஏப்பா, ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? ஜபத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவீதினுடைய அந்த ஜனங்க சொன்னாங்களே, உமது வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாரு. அந்த யுத்த பாதை தாவீது போனது என்ன? பேட்டில் பாதை, பேட்டில் பாத்ஸ், யுத்த பாதை. இந்த யுத்த பாதையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்த பாதையில நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நீ ஜபத்துல முழங்கால் போடும் பொழுது யுத்தங்களை நான் கையில எடுப்பேன். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு கர்த்தர் கையில எடுத்தாரு. ஹல்லேலூயா. யுத்தம் வரும் பொழுது உபவாசத்தை கூறினா. ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். தாவீது யுத்தம் வரும் பொழுது ஜனங்களால ஒரு உணர்த்தப்பட்டு, நீ ஜெபம் பண்ணு, உன் வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் கேட்க போறாரு. இந்த யுத்தம் ஜெயமா முடிய போகுது, எழும்பே. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? சங்கீதம் 21:1 பாருங்க, அங்க வச்சிருக்கிறார் ஆன்சரை. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா இப்ப என்னவா இருக்கிறாரு? மகிழ்ச்சியா இருக்கிறார். யுத்தம் முடிஞ்சு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அப்புறம் எவ்வளவு களி கூர்றாரு. போதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்து இப்ப அதே ஜனங்க சொல்றாங்க, கர்த்தாவே, நீங்க இந்த யுத்தத்துல நீங்க காண்பிச்ச வல்லமையில ராஜா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 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 இது போல சொல்லுகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறா. ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஜபத்துக்கு என்னையா வல்லமை உண்டு? கட்டுகளை அவிழ்க்கும், கண்ணுக்கு தெரியாத முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை. ஆமென். மந்திர தகடுகளை வெளியே கொண்டு வருகிற, ஆமென் ஆமென் ஆமென், ஜபத்திற்கு தான் அந்த வல்லமை உண்டு. குடும்பத்துல சமாதானம், ஜபத்திற்கு தான் அந்த வல்லமை உண்டு. எல்லா லைன்ஸும் கட் ஆகும், நமக்கு எல்லா கனெக்ஷனும் கட் ஆகும். ஆனா ஜப கனெக்ஷன் மாத்திரம் கட்டே ஆகாதே. உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லி நான் முடிக்கிறேங்க. ஆமென், சோத்திரம். ஒரு 2 நிமிடம் தான். ஹல்லேலூயா. ஆமென். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆப்பிரிக்காவுக்கு போன தேவனுடைய தாசன். ஆமென். அந்த டேவிட் லிவிங்ஸ்டன், ஆமென், சோத்திர, ஒரு முறை சிங்கம் அடித்து இந்த இடத்துல தோள்பட்டையில சதைய போயிடுச்சு. அப்படிப்பட்டதான ஒரு இதுல ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், அநேக தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பின ஒரு மனுஷன். ஆமென், சோத்திரம். இன்னைக்கு அப்படிலாம் நம்ம இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெபிக்கிறது பிரசங்கம் பண்றது, ஜெபிக்கிறது பிரசங்கம் பண்றது தான் அவருடைய வேலையே. ஜெபிக்கிறது பிரசங்கம் பண்றது தான் அவருடைய வேலையே. ஜபத்தில் அதிக நேரம் செலவிடுவாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் அதுல அவருடைய வரலாறுல ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜபத்திற்கு ஒரு முறை, ஆமென், சோத்திரம், அவர் வெளியில நின்று எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்களாம் சோத்திரம் என்ன பண்ணாங்க, இவர் ரூமுக்குள்ள போயிட்டு, ஆமென், இவர் மருந்துலாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இதை எல்லாத்தையும் போட்டு களைச்சி போட்டு அந்த மருந்துலாம் கீழே விழுந்து உடைஞ்சி, பலவீனமானவர் அந்த நேரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
சின்ன சின்ன மருந்துகளை வைத்து ஊழியம் செய்து அப்படியே இவருக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மனைவி இறந்து போயிட்டாங்க, பிள்ளைங்களை இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனியாக இருந்து ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது பிரசங்கம் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறாரு, மருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பசங்க எல்லாம் உள்ளே போயிட்டு களைச்சி எல்லாம் உடச்சி போட்டு கிடக்குது. கண்ணீர் வருது. ஆண்டவரே, இந்த பலவீனமான பாண்டத்தை இம்மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்ச நாள் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணலாம்னு நினைச்சேனே. இந்த கொஞ்சம் இந்த மருந்துகள் தானே கொஞ்சம் உதவியா இருந்தது ஆண்டவரே, இது ஏன்ப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிஞ்சது கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. இனி அந்த மருந்தை வாங்கணும். இப்போ இருக்கிற மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் கிடையாதுல்ல. அப்போ சோத்துறோம், ஒரு மருந்தை வாங்கணும்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும். கப்பலில் வந்து சேர்றதுக்கு 3 மாதம் ஆகும். ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம சேரணும்னா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னப்பா இது அப்படின்னு சொல்லி இவர் எப்பவுமே பண்ணுற போல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். என்னை அட்லீஸ்ட் பலப்படுத்துங்க, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதான வேளையில் வந்து கதவை தட்டுறாங்களா. கதவை தட்டி, ஓ நீங்கள் யார், நீங்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் யார் டேவிட் லிவிங்ஸ்டனு. ஒரு பார்சல் எடுத்து வந்து கொடுத்தாங்களாம். அந்த பார்சலை திறந்து பார்த்தா ஆமென், எந்த மருந்து உடைக்கப்பட்டிருந்ததோ அந்த மருந்து இயேசு ராஜா 3 மாதத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துல ஷிப்மெண்ட் பண்றாருன்னு சொன்னா, நான் சொல்றேன் ஜெபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. இந்த நேரத்துல ஒரு குறைவு ஏற்படும், இந்த நேரத்துல இவர்களை நான் சந்திக்கணும், இந்த நேரத்துல இவர்களை பலப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். உன் தேவைகளை அறிந்தவர் அவர் ஒருவர் தான். நிச்சயமாய் கர்த்தர் அதை சந்திப்பா. வேண்டுதலை நிறைவேற்றாம விட மாட்டாரு. ஒரு சின்ன வேண்டுதல் தான் உடனே நிறைவேறுது. 3 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் பாருங்க இங்க உடைக்கப்படும், இந்த நாளில் மொத்த மருந்து காலியாகும், என் பிள்ளை தவிப்பானே என்று சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறாருன்னு சொன்னா பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் எத்தனை உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், வாலிபர் கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது சொல்லுவேன், வாலிபனே நீ நினச்சி கொண்டிருக்கிற யாருக்கும் தெரியாமல் மொபைலில் அல்லது வெளியே போய் சுற்றுற என்னமோ தவறுதலாக பார்க்கலாம், யாருக்குமே தெரியாது அவ்வளோ அழகாக கச்சிதமாக பண்ணுற தப்பை அப்படின்னு நினைக்கிற, உன்னை விட சென்சிட்டிவான ஒரு காடு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வணங்குற காடு ரொம்ப சென்சிட்டிவ். அல்லேலூயா. நான் அங்கே உட்காந்துருப்பேன், அங்கே உட்காந்துரு இங்கே பைபிளில் இருந்து சொல்லுவார் ஐயா, பைபிளில் இருந்து சொல்லுவார், அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லுவார். டக்கு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன், நான் சொல்ல மாட்டேன். யாரா விசுவாசிங்க இருப்பாங்க, பெரிய பெரிய சபைங்க போயிருப்போம், விசுவாசிங்க எடுத்து சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பைபிள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி நம்ம ஏன் சொல்லணும் இன்ட்டு பொறுமையாக என்ன பண்ணுவேன், அஸ்கி வாய்ஸில் அந்த இது ஏதாவது சொல்லுவேன், ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா வச்சுங்களேன், அங்கேருந்து தான் சொல்லுவேன். டக்குன்னு பிடிப்பாருங்க. எப்படி தான் இவர் கேட்கும்னு தெரில. நானே பொறுமையாக சொன்னேன், உண்மை எனக்கே சொன்னது எனக்கே கேட்காது, அது மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் எப்படி தான் இவர் சென்சிட்டிவாக அந்த வார்த்தையை டக்குன்னு வைப்பார் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மனிதர்களிடத்திலே அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கிட்டே இந்த காரியம் இருக்குன்னா, நம்ம தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கிறவராச்சே. உங்கள் ஜபத்திற்கு எல்லாம் நிறைவேற்ற இந்த நாட்களை கர்த்தர் உணர்த்துறாரு. கர்த்தர் நான் வார்த்தை மூலமா நிறைவேற்ற போறேன், தீர்க்கதரிசனம் மூலமா நிறைவேற்ற போறேன், புடமிடுகிற பாதையில குறித்ததை நிறைவேற்ற போறேன், உன் ஜபத்தையே மையமா வைத்து நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டாரு. இனி சும்மா இருக்கிற நேரம் இல்லை, எழும்பணும். எல்லாம் முழங்கால் போடுங்களேன். உடபாலா சந்துரபாலா காரியா, உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குது. மத்த 3 கர்த்தர் பார்த்துப்பாரு, ஆனா ஜெபத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டாரு. அந்த ஜெப அபிஷேகமாவது இந்த கால வேளையில பெற்றுக்கொண்டு போ மகளே. இந்த 2வது மாதம் தான் முடிந்து இருக்கிறது. இந்த 3வது மாதத்துல ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள, ஒரு புதிய ஜெப ஆவிக்குள்ள நீ எழும்பி என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ, என் சபையில நிறைவேற வேண்டியது, என் குடும்பத்துல நிறைவேற வேண்டியது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற வேண்டியது நிறைவேறணும் ஆண்டவரே. அதற்கு என் மேல ஒரு ஜெப அபிஷேகம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றேன், வேற ஒன்றும் தேவையில்லை. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நான் இப்ப விசுவாசிக்கிறேன், அத்தனை பேர் மேல இறங்கும். 120 பேர் மேல மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற அத்தனை பேர் விசுவாசிக்கிற அத்தனை ஆத்துமாக்கள் மேல சத்துவத்துக்குள்ள பலனு, எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இப்ப அடைபட போகுது. நீங்க வேற மனிதனா மாறணும்னு சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் மட்டும் தான் அதுக்கு வழி. அபிஷேகம் மட்டும் தான் அதுக்கு வழி. கர்த்தருடைய ஜெப ஆவி மட்டும் தான் வழி. தனிமை நேரத்துல உனக்கு துணையா இருக்கிறது கர்த்தர் கொடுத்த ஜெப வரம் தான். எத்தனை பேருக்கு வேணும்?
முழங்கால நில்லுங்க, முழங்கால நில்லுங்க. உங்க முழங்கால இப்போ ஒரு அக்கினி பலிபீடம் இறங்க போகுது. உங்க முழங்கால ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்துல அக்கினி தான் எரிந்து கொண்டிருக்கணும், வேற எதுவுமே எரிய கூடாது. நிறுத்தாம 2 நிமிஷம் கரங்களை தட்டி என் மேல ஒரு ஜெப ஆவி இறங்கடா. ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி ஜெபிக்கறாரே கொள்ளவே. பல போராட்டம் அநேகர் மேல இறங்குது, அநேகர் மேல இறங்குது. கைகளில, கால்களில, விரல்களில, வாயில, வாயில, நாவல, 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 நாவல. அபிஷேகம், 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 அபிஷேகம். இப்பவே, இப்பவே, இப்பவே. அண்ணால் ஜெபித்ததை நிறைவேற்றினாரு, தாவீது ஜெபித்ததை நிறைவேற்றினாரு. அதற்கு காரணமாயிருந்த அந்த ஜெப ஆவி இப்ப ஒவ்வொரு மேல இறங்குவதாக, 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 இறங்குவதாக. The fire, fire, the Lord of Jesus. கெத்செமனில இயேசுவின் இருதயத்துக்குள்ள பொங்கி வழிந்த அந்த ஜெப ஆவி இங்க இருக்கிற அநேகருடைய உள்ளத்தை ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது, இதய ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனா உடையுது, ஆனா உடையுது. ஜெப அபிஷேகத்தினால உடைக்கிறா. Receive the fire of Holy Spirit anointing. தரிசன கண்கள் உண்டாவதா, சொப்பனத்தின் ஆவிகள் உண்டாவதா, தியானம் பண்ணுகிற ஆவிகள் உண்டாவதா, ஆமென், ஆமென், குணமாக்குகிற வரங்கள் உண்டாவதா. ஆமென், ஆமென். ஓரி ஹந்தரபல கரபா. என் தெய்வமே, இந்த சபைக்கு நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களை இந்த வருஷத்துல நீர் வாக்கு கொடுத்தபடி திறந்த வாசல என் தேவன் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டவிழ்ப்பீராக, கட்டவிழ்ப்பீராக. ஊழியத்துல வாசல் திறக்கட்டும், ஜெபத்துல வாசல் திறக்கட்டும், சபையில வாசல் திறக்கட்டும், ஏரியாக்கள்ல வாசல் திறக்கட்டும், கிராமத்துல வாசல் திறக்கட்டும். தேவன் ஜெபங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. என்னென்ன ஜெபங்கள் செய்கிறார்களோ எல்லா ஜெபங்களையும் நிறைவேற்றுவீராக. நீண்ட நாட்களாக கர்ப்பத்துக்காக, திருமணத்துக்காக, வேலை உயர்வுக்காக, ஆவிக்குரிய உயர்வுக்காக ஜெபிக்கிறடைய ஜெபங்களை கர்த்தர் நிறைவேற்றுவா, சீக்கிரமாய் நிறைவேற்றுவா. ஆண்டவரே, இந்த நாளில ஒரு ஆண்டவரே ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு நிச்சயத்தை அநேகருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து வல்லவனாய் மாறினது போல இவர்களும் மாறுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம், பாஸ்டர்மாக்காய், பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மேலும் அபிஷேகம் உள்ள கரம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஓ, கால் மதிக்கிற இடமெல்லாம் கொடுப்பீராக. நீ சொன்னீர் செய்வி, திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன். உம்முடைய வாயிதை சொன்னபடியால் ஸ்தோத்திரா. ஒவ்வொரு விசுவாசிகள் மேல ஞானி துரைக்கப்பட்ட கரம் இறங்கி வந்து தொட்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி தருவீராக. இந்த வார்த்தை நீர் ஆண்டவரை கனப்படுத்தி நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரா. ஆண்டவரே ஸ்தோத்திரா. நீர் பெருக நாங்கள் சிறுக தாழ்த்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பு தேவதாசனை கர்த்தர் பல்நாடுகளுக்கு கொண்டு போக போறார். அரபு எமிரேட்ஸ்க்கு இந்த ஆண்டுல கர்த்தர் போவதற்கான வழிகளை திறக்கிறார். யூரோப்பியன் தேசத்திற்கு கர்த்தர் இந்த மகனை கொண்டு போக போறார். அநேக தேசங்களை பட்டணங்களை அசைக்கிற ஒரு ரபா ஷகதனா மாக்கா பௌடரதல மாக்காபா அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துல மகனை நடத்துங்கப்பா. எங்களையும் நடத்துங்க. நிறைவேற்றுகிறவர் எங்க வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேற்றுங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.